முதல் செய்தியாக ஜனநாயக திருவிழா, த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் இன் த வேர்ல்டு அப்படிங்கும்போது இந்தியாவை சொல்லலாம். அதற்கான அதில் ஒரு 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே நேற்றைய தினமே சில மாவட்ட சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் எல்லாம் மாற்ற சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க. டைரெக்டாக ஆர்டரும் போட்டிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு, கரூர், நாகை, அப்புறம் விருதுநகர், இந்த 4 மாவட்டத்துக்கான எஸ்பியை மாற்றிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்திலே மாற்றப்பட்டது போலவே பல மாநிலங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மாநில உள்துறை செயலாளர் மட்டும் இல்லாம மாநில அளவுல உள்ள உயர் அதிகாரிகளை மாத்திருக்காங்க. கல்கத்தா போலீஸ் கமிஷனர் மாதிரி பல பேர் மாத்திருக்காங்க. அதே போல மேற்கு வங்கத்துல இதுக்கு முன்பு 700 போன எலெக்ஷன்ல 700 கம்பெனி போலீஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் அந்த இதுல ஈடுபடுத்தினாங்க. இந்த முறை 2000 கம்பெனி அளவு போலீஸ் ஈடுபடுத்த போறாங்க. அது தவிர மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை அத்தனை 100% எல்லா வாக்குச்சாவடிகளும் நடக்கக்கூடிய அத்தனை பூத் முழுக்க ரெக்கார்ட் பண்ணி வெப்காஸ்ட் பண்ண போறாங்க. இதுக்காக இந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் தீவிரமான நடவடிக்கை எடுக்குதுன்னா, நியாயமான முறையில சரியான முறையில தேர்தல் நடக்கணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையுமே அவங்க சொல்றது அதுதான் இந்த முறையாவது நடக்கட்டுமே. ஒவ்வொரு முறையும் நடப்பதே இல்லை. உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. எல்லாருக்கும் அந்த ஆதங்கம் தான். அந்த மேனிப்புலேட் பண்ணி தான் பல முறை ஜெயிக்கிறார்கள். திராவிடம் இங்க விடியல் ஆட்சி வந்ததே அப்படித்தான் வந்தது. அதனால இதுவரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமேல் ஒழுங்கா நடக்கலாம் இல்லையா? அதனால அதற்கான ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கரூருக்கு வருவோம். கரூர்ல இதே போல அந்த மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி 2 பேரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருவாங்க. நீங்க எடுத்து எல்லா அவசியம் பார்க்கணும். ரொம்ப அருமையான பேட்டி அது. கரூர்ல கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாத போதே அவருடைய ராஜ்யம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள அதிமுக, டிஎம்கே தவிர பாக்கி எல்லா கட்சிக்காரர்கள் மற்ற எல்லாருமே அவர்கள் மேல என்ன வழக்கு வேணா பொய் வழக்கு போடப்படும். திமுக சேர்ந்தவங்க யாரு மேல எந்த ஒரு சின்ன தூசி கூட மேலப்படாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தையே செந்தில் பாலாஜி நடத்திட்டு இருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் வந்தா, எலெக்ஷன் கமிஷன் அந்த இடி வருது, இடி அதிகாரிகளே அடிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட காட்சி அங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப தாவேகா விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அந்த கரூர்ல துயர சம்பவத்துல பல பேர் இறந்து போனாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல இறந்து போனவர்களுடைய அந்த உடல்கள்ல சில எக்ஸ்ட்ரா காயங்களுக்கான வடுக்கள், மார்க்ஸ் இருந்ததாக அவர் குற்றம் சுமத்திருக்கிறார். அது உண்மை என்று கருதும் பட்சத்தில் மிக மோசமாக காவல்துறை அதிகாரிகளை வைத்து இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்காக ஒரு நடந்திருக்குமோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் சந்தேகம் ஏற்படுத்த முடிகின்றது சொன்னால் அந்த அளவுக்கு காவல்துறையோ அங்குள்ள அரசு இயந்திரமோ உதவி பண்ணியிருக்காங்க, உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கேவலமான நிலையில் இருக்கின்றது. அதனால அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தப்புன்னு மறுக்கவே முடியாது. அப்படிதான் அங்க இருக்கு. இதுதான் அங்குள்ள சூழ்நிலை. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க நியாயமான தேர்தல் நடக்கணும்னா அங்க உள்ள கலெக்டரையும் மாத்தணும், காவல்துறை அதிகாரி மாத்தணும். காவல்துறை அதிகாரி மாத்திர கலெக்டர்னு மாத்தல. பாருங்க, அக்கா ஜோதிமணி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன புரோட்டோகால்னா, நீங்க லோக்கல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடத்தினா லோக்கல் எம்பியை கூப்பிடணும். அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் கூப்பிட்டே ஆகும். இது புரோட்டோகால். ஆனா இவங்க கட்சியோடு இருக்கக்கூடிய, இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பி தான் அவங்க, இல்லைங்களா? ஜோதிமணி அக்கா காங்கிரஸ். ஆனா லோக்கல் ஃபங்க்ஷனுக்கு திமுக என்னை கூப்பிடுவதில்லை, என்னை மதிப்பதில்லை என்று சொல்லி குற்றம் சாட்டி இருக்கிறார். அப்ப இந்த புரோட்டோகாலை கடைபிடிப்பதை அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியது யாரு? கலெக்டர். அப்ப கலெக்டர் சரியில்லை, நாட் ஒன்லி எஸ்பி. ஆகவே இந்த கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்டையர் மிஷனரி முழுக்க, கவர்மெண்ட் மிஷனரியே முழுக்க கட்சியுடைய மிஷனரியாக மாறிவிட்டது. அதனால கலெக்டரும் மாத்தணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுக்க ரீஷபிள் பண்ணி மாத்தினாதான் ஒழுங்கா தேர்தல் நடக்கும். இப்ப பாருங்க, டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம், அவர் தான் ஆர்ம்டு போர்சஸ் இன்சார்ஜ். அவரை பத்தி ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. இப்ப அங்கிருந்து ஆர்ம்டு போர்சஸ் அவர் தான் டெப்ளாய் பண்ணுவார். அப்போ ஒரு சாதகமா நடக்க மாட்டார், எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இங்க நிறைய மாற்றங்கள், இது மட்டும் பத்தாது, நிறைய மாற்றங்களை தேர்தல் கமிஷன் செய்தால் ஒழிய இங்க நியாயமான முறையில் தேர்தல் நடக்குமா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது.
அது இல்லாட்டி அது பண்ண முடியாதுன்னா என்டையர் சென்ட்ரல் ஃபோர்ஸ் வச்சு தேர்தல் நடக்கணும். இப்படி நடந்தால் மட்டுமே தமிழகத்தில் நேர்மையான நியாயமான தேர்தல் நடக்கும் என்பதை இந்த கரூர் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்து சொல்றோம் இல்லையா, அமைச்சரா இல்லாத ஒருத்தரை இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது எல்லா அதிகாரிகளையும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே ஒரு பக்கம் பணம், பிரியாணி, குவார்டர் இதெல்லாம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் மீடியா, இதெல்லாம் தாண்டி அதிகாரிகள் வைத்து தாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய பலம் இருக்கின்ற காரணத்தினால்தான் திமுக இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு காரணமா இருக்க முடியும். அதனால நியாயமான தேர்தல் தமிழகத்தில் நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது.